ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த்தி பகஷ். நம்ம எல்லாருமே பிறந்தா கண்டிப்பாக மரணம்ங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் எப்போ வரும், எப்படி வரும், நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ விடாமல் தடுக்கிறது எது? முக்கியமான விஷயமே உணவு தான். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு 5 வகையான உணவுகளை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம மரணம் சீக்கிரமே நம்மளை நெருங்கி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட மோசமான உணவுகளை தெரிஞ்சுக்கிட்டு இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் குறைக்கணுமே இல்லையா? அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ்க்காக சொல்ல வந்திருக்கேன். ஒரு ஆராய்ச்சி தெரியுமா சொல்லுது, இந்த 5 உணவுகளையும் நீங்க ஒரு 10% அதிகமா உங்க உணவுல பட்டியல சேர்த்துக்கிட்டாலே சீக்கிரம் மரணம் வருவதற்கான வாய்ப்பு 3% அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சயின்டிபிக்கலா இது ப்ரூவ் பண்ண ஒண்ணுதான். அதனால கவனமா கேளுங்க. டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி அதிகமாகட்டும், கொலஸ்ட்ரால் அதிகமாகட்டும், உடல் பருமன், ஹார்ட் டிசீஸ், பிரெயின்ல ஏதாவது பிரச்சனை, லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், டெமென்சியா, பார்க்கின்சன், கடைசியா கேன்சர், இதெல்லாம் நம்ம ஆயிலை குறைக்கக்கூடிய நோய்கள் இல்லையா? சரி வாங்க அந்த 5 மோசமான உணவுகள் என்னன்னு பார்த்துடலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சுகர். இந்த பேக்கரியில பண்ணக்கூடிய அந்த பிரெட் ஐட்டம்கள் ஆகட்டும், கேக் ஆகட்டும், இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா சுகரை ப்ராசஸ் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. முக்கியமா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம சுகர் ஃப்ரீ நம்ம டீ காஃபில போட்டு குடிக்கிறோம்னா அதுவாகட்டும், இல்லைன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கரி கடைகளில் உள்ள பண்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சுகர் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் என்ஹான்சர்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான கெமிக்கல் பவுடர் தான். இதெல்லாம் ஜாஸ்தி எடுத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஆயுசை குறைக்குங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு மீட்டு. கோழிக்கறி நல்லதா, ஆட்டுக்கறி நல்லதா, மாட்டுக்கறி நல்லதா, பன்னிக்கறி நல்லதா, இப்படி எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையே இல்லை. எல்லாமே இறைச்சியும் நீங்க ஒழுங்கான முறையில் சமைச்சு சாப்பிடுறீங்களா, ஒழுங்கான முறையில் அது உங்களை சேருதா, இதுதாங்க முக்கியமான விஷயம். எந்த ஒரு இறைச்சியும் பிரச்சனை இல்லை. இப்போ சிக்கன் நல்லதுன்னு நம்ம சொல்றோம், ஆனால் அதுவே ப்ராசஸ் பண்ணி வந்தா மோஸ்ட் பண்ணி இறைச்சி கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முறைப்படி அது வந்தா அதுவும் நல்லது தான். அப்போ இறைச்சி என்னங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி அதை ப்ராசஸ் பண்றாங்கன்னு தான் முக்கியம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கசாப்பு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வெட்டி கண்ணு முன்னாடியே வெட்டி தருவாங்க. வாங்கிட்டு வருவோம், சமைப்போம், சாப்பிடுவோம். அப்ப ஏன் நம்ம என்ன இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, எல்லா இறைச்சியும் அப்ப சாப்பிட்டு இருக்கோம், ஒண்ணுமே ஆகல. இப்ப ஒரு சிக்கன் இருந்தா கூட அந்த சூப்பர் மார்க்கெட்ல ப்ராசஸ் பண்ணி வச்சு தராங்க இல்லையா? அது நீங்க என்னதான் புரோட்டீன் உணவா இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதை விட மோசமான இறைச்சி எதுவுமே கிடையாது. எந்த இறைச்சியா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுறோமோ அதுதான் முக்கியம். அப்போ இந்த ப்ராசஸ்டு மீட்டை அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி நான் சொன்ன வியாதிகளை ஏற்படுத்தும். அதனால் ஆயுசும் குறையும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சால்ட்டு. நம்ம சமையலுக்கு சால்ட், சோடியம் குளோரைடு போட்டு சாப்பிடுறோம். அதுவே ஜாஸ்தி போடக்கூடாது தான். ஆனால் இந்த ப்ராசஸ்டு சால்ட் என்ன தெரியுமா, எதில் சேர்க்கிறாங்கன்னு தெரியுமா? உப்புல நமக்கு தெரிஞ்சது ஒன்று சோடியம் குளோரைடு. இது போக பலவிதமான உப்புகள் இருக்குங்க. பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் பெருமாங்கனேடு, பலவிதமான உப்புகள், தாது உப்புகள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த உப்புகளை நம்ம வீட்டில் எல்லாம் ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்டரியில் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா உணவை கெடாமல் இருக்க வைக்கிறதுக்கு பலவிதமான வெரைட்டியான உப்பை தாது உப்புகளை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி உப்புகளை அதிகமாக சாப்பிடும்போது பிரச்சனை தானே. இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிடுறோம். ஏன் இப்போ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம நல்லதுன்னு சொல்றோமா, கடலை வகைகள் எல்லாமே நல்லதுன்னு சொல்றோமா? ஆனா அதையே சால்ட் போட்டு வறுத்து பாக்கெட்ல அடைச்சி வைக்கிறாங்க. அதை தான் வாங்கி சாப்பிடுறோம். அது ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. அமிர்தமே இருந்தாலும் கூட அதை நீங்க பாக்கெட்ல அடிச்சு ப்ராசஸ் பண்ணி இவங்களுக்கு வந்துருச்சுன்னா அது கெட்டது தான். ஏன்னா பிபியை உண்டு பண்ணும், உடம்புல ரத்தத்தை ப்ராப்ளம் பண்ணும், ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இதனால கடைசியா என்ன வரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் குறைச்சிக்கோங்க. நாலாவதா பார்த்தீங்கன்னா சாஸ். இன்னைக்குள்ள கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உடனே சாஸ் தான். அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சது இந்த டொமேட்டோ சாஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் வாங்கி நம்ம சாப்பிட்ட வழக்கம் இருக்கு. அது ஒன்று தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் சாஸுங்கிற, டொமேட்டோ சாஸுங்கிறாங்க, சில்லி சாஸுங்கிறாங்க, என்னமோ வெரைட்டி பார்பிக்யூ சாஸா என்னென்ன வருது இல்லையா? இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க? இதுவும் ப்ராசஸ் பண்ணி தானே வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கடைகளில் ஒரு பீஸா வாங்குறோம், ஒரு மெக்டியில் போய் இதை வாங்குறோம், கேஎஃப்சி வாங்குறோம், இதெல்லாம் வாங்கி சாப்பிடும்
பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு சாஸ் தராங்க இல்லையா? இதெல்லாம் அன்னைக்கு பண்ணி அன்னைக்கே தராங்க, ஒன்றுமே கிடையாது. என்னைக்கோ பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி கெடாமல் இருக்கிறதுக்கான கெமிக்கல் அதில் நிறைய இருக்குது. அதை நம்ம வாங்கி சாப்பிடும்போது எப்படி நல்லதாக இருக்கும்? கார்லிக் சாஸ்னு சொல்கிறாங்க. கார்லிக் எவ்வளவு நல்ல விஷயம், ஆனால் அதுவே சாஸாக பண்ணி இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அதையே கெட்ட பொருள் ஆக்கிட்டாங்க. நல்ல பொருள் எல்லாத்தையும் கெட்ட பொருள் ஆக்கிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைக்கு லைட்டாக தொட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது தான் என்னை பொறுத்து நல்லது. அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா சீக்கிரமே மரணத்தை வரவழைக்கக்கூடிய விஷயத்தில் ரெடி டு குக் ஃபீட் தான். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஸி ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபுட்லாம் வச்சுருப்பாங்க, பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்காட்டா வெளியே அந்த பாட்டிமார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் இட்லி சுட்டு தருவாங்க. அதுவும் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஹோட்டல் வந்துச்சு, அங்கே போய் சாப்பிட ஆரம்பித்தோம். இன்னைக்கு எதுக்கே நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு இட்லி, தோசை, மாவு இட்லி, மாவு சப்பாத்தி, பரோட்டா, இதுலேயும் வீட் பரோட்டா, இப்போ பார்த்தா சட்னி சாம்பார், தக்காளி சட்னி, சால்னா எல்லாமே பாக்கெட்டில் அடைச்சி வருதுங்க. சூப்பர் மார்க்கெட் நான் போகும்போது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, இது என்னைக்கு இவங்க பண்ணது, என்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம்? பொதுவாக வீட்டில் நம்ம ஒரு சாம்பார் வச்சா ஒரு 2 நாள் சாப்பிடுவோம், ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்காது. தேங்காய் வச்சு பண்ணும்போது ரொம்ப மோசமாயிடும். தக்காளி சட்னி வச்சா 2 நாளைக்கு சாப்பிடலாம். இவ்வளவுதான் நம்ம வீட்டில் பண்ணக்கூடியது இல்லையா? இவங்க இந்த பாக்கெட்டில் அடிச்சுக்கிட்டு ஒரு வாரம் வேலிடிட்டி போட்டிருக்காங்க. ஒரு சாம்பாருக்கு சட்னிக்கு எல்லாம் ஒரு வாரம் வேலிடிட்டி. அப்போ அது கெடாமல் இருக்க எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் வச்சிருப்பாங்க. அது இல்லாமல் இது அப்படியே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து நம்ம சூடுபடுத்தி சாப்பிட்டு கெடுதலோ கெடுதல். அதனால தாங்க சொல்கிறேன், ரெடி டு குக், ரெடி டு ஈட் இப்படிப்பட்ட பொருள்களை வாங்காதீங்க. வீட்டில் வந்து ஒரு சட்னி அரிசி சாப்பிடலாம், ஒரு சாம்பார் வைக்கலாம், மிஞ்சி போனால் ½ an hour தான் ஆகும். குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அவங்க ஹெல்த் தான் முக்கியம். சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே நம்ம கடைகளில் போய் இந்த பாக்கெட் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அப்படியே டைம் சேவ் ஆகிறதுக்கு நம்ம பண்ணோம்னா ரொம்பவே கஷ்டம். ஓகே, ஒரு நாள் டயர்டாக இருக்கீங்க, சரி ஹோட்டல் போகிற பதிலாக இது வாங்கி சமைக்கலாம்னு என்னைக்கா ஒரு நாள் பிரச்சனை இல்லை. ஆனால் இது கண்டினியூ ஆகும்போது பலவிதமான பிரச்சனைகள், கேன்சர் மாதிரி கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை தான் பல பேருக்கு இருக்கும். அப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, அதுக்காக அதை சாப்பிட்றத காம்பன்சேட் பண்ண சொல்லலை. அதை சாப்பிட்றீங்களோ இல்லையோ, நான் சொல்கிற ஒரு ஹெல்த்தி ஒரு வகையை சொல்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஓரளவுக்கு நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஃப்ரூட்ஸ் தாங்க. இன்னைக்கு சுகர் பேஷண்ட் கூட ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். மற்ற இனிப்புகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அதுவும் ஃபைபர் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகரையும் அது குறைக்கும். ஏன்னா அது வந்து இனிப்பை உடனே பிளட்ல சேரக்கூடாது. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குங்க, மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, தாதுக்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கும். புரத உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. முக்கியமாக நம்ம ஒரு பருப்பு வகைகள்னு பார்த்தீங்கன்னா, பயிறு வகைகளில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் கடலை எல்லாத்துலேயும் புரதம் நிறையவே இருக்கும். அதனால அதை நீங்கள் சாப்பிடணும். இது போக நட்ஸு அண்ட் சீட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே ஹோல் கிரைண்ட் இருக்குது இல்லையா? நல்ல கோதுமை மாவு, மல்டிகிரெயின் இதெல்லாமே சாப்பிடணும். முக்கியமாக நல்ல கொழுப்புன்னு சொல்கிறோம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம். இது வந்து கொழுப்பு மீன்களில் நிறையவே இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ்லையும் இருக்குது. இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஃபுட்டையும் சொல்லிட்டேன், கெட்ட ஃபுட்டையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஹெல்த் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஆயுளுமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நாம் தான் நமக்கு எதிரி, நாம் தான் நமக்கு நண்பன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.